ஹாய்ங்க. இப்போ சம்மர் நல்ல வெயிலாக இருக்குது இல்லைங்களா? நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த தாகம் போகாது, பசியும் அடங்காது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய ஸ்வெட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வேலை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. படிக்கிறவங்க படிப்பாங்க, வேலை செய்கிறவங்க வேலை செய்வாங்க, குக்கிங்கில் இருக்கவங்க குக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நம்மளுக்கு அந்த சின்ன டம்ளர் கூழ், ஒரு கஞ்சி எடுத்தால் தான் நம்மளுடைய அந்த தாகமும் நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம விதவிதமான கஞ்சி பார்க்குறோம். நம்ம மில்க் போட்டு சுகர் போடும்போது ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த சத்து மாவு கஞ்சி மில்க் போட்டு ஆட் பண்ணி குடிக்கிறோம். வேறு கஞ்சி வெல்லம் போடுறோம். வெல்லம் போடும்போது நம்ம சுக்கு பவுடர் போடுறோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கஞ்சி பார்க்க போகிறோம். எப்படின்னா, நான் கம்பு, சோளம், ராகி எல்லாம் சேர்த்து 1 கிலோ ராகிக்கு 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ சோளம் போட்டு நல்ல மாவு அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கரைச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு கேரட் எடுக்கணுங்க. ஒரே ஒரு கேரட் எடுத்து நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரட் திருகல் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு பொட்டேட்டோ, ரொம்ப ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹாஃப் குக் பண்ணி, அதே மாதிரி தேங்காய் கேரட் திருகிறோம் இல்லைங்களா, இதே திருகலில் இந்த உருளைக்கிழங்கை நம்ம திருகி வச்சிட போகிறோம். இப்போ ஒரு வானலில் நம்ம வச்சு, வானல் காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். நெய் வேணுன்றவங்க நெய் விடலாம். நாங்கள் எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ எண்ணெய் விட்ட உடனே நம்ம லைட்டாக கடுகு போடுறோங்க. கடுகு, ஒரு 2 சீரகம், ஒரு 2 தாளிப்பு பருப்பு லைட்டாக போடுறோம். போட்டுட்டு இப்போ ஒரு குட்டி வெங்காயம், பச்சை கருவேப்பிலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை கருவேப்பிலை இல்லை, அதனால் உணர்ந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஒரு குட்டி சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிடணும். பொடியாக நறுக்கிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா விடாமல் வதக்கினோம்னா நல்லா கொஞ்சம் வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வரும். இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம பாடி. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா இது குழந்தைங்களுக்கு கேரட்டும் பொட்டேட்டோவும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இல்லைங்களா. ப்ளஸ் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கேரட். அதனால இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இவ்வளோ தாங்க போடணும். இந்த வெங்காயம் குட்டியாக கொஞ்சம் வெங்காயம் தான் போடணும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக செவந்து வரும்போது இந்த கேரட் போட்டுடுறோங்க. இந்த கேரட் போட்டு நல்லா வதக்குறோம். கேரட் போட்டு அந்த வெங்காயத்தோட இந்த கேரட் வதக்குறோம். இந்த வதக்கும் போதே இந்த வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணும்போதே அது ஒரு நல்ல ஹாஃப் குக் ஆகிடுங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ நம்ம நல்லா சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது ஹாஃப் குக் பொட்டேட்டோ, ஆனால் நல்லா குக்கான மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நீளமாக நல்லா திருகி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கேரட் வதக்கிட்ட அப்புறமா நம்ம இந்த பொட்டேட்டோவை நல்லா வதக்க போகிறோம். பொட்டேட்டோ வதக்கி இந்த மாதிரி நல்லா விடாமல் வதக்கணுங்க. வதக்கி லைட்டாக தண்ணி விடணும். லைட்டாக தண்ணி விட்டால் இந்த வதங்கின காய்
ஒரே ஒரு நிமிஷம் அந்த கேரட் வந்து லைட்டாக அப்படியே குக் ஆகிறதுக்காக நம்ம வந்து இதை ஒரு பிடி தண்ணி விடணும். தண்ணி விட்டு லைட்டாக அப்படியே இது பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ சால்ட் எடுத்துக்கிறோங்க. நம்மளுக்கு இந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு போடணும். கல் உப்பு கூட போடலாம் நம்ம. நான் வந்து இந்த சால்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த சால்ட்டு போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து கொடுக்குறோம். இப்படி கலந்து அந்த கேரட்லாம் வந்து வேகும். இந்த கேரட்டும் அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா ஒன்றுபட்டு வருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா வதக்கின அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கரைச்சி வச்ச இந்த கம்பு, ராகி, சோளம் இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கஞ்சி. நம்ம இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து வெஜிடபிள் ஓட்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம வந்து இந்த கஞ்சியில் வந்து நம்ம இந்த மாதிரி விடாமல் தொழலிட்டே இருக்கணுங்க. அந்த பொட்டேட்டோவும் அந்த கேரட்டும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கூட ஆனியன் வந்து சின்ன ஆனியன் தாங்க போடணும். சின்ன ஆனியன் போடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காய். அது வந்து நல்ல உடம்புக்கு சத்தும் இருக்கும். கேரட்டும் வந்து விட்டமின், குட் ஃபார் ஐஸ். அதனால நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வந்து இந்த மாவு வேகிற வரைக்கும் இப்படி விடாமல் கை விடாமல் தொழவிட்டே இருக்கணுங்க. அந்த மாவு வந்து தொழுவதை விட்டுட்டோம்னா நம்ம வந்து என்ன ஆகும்னா நமக்கு திக்கா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்து வரும்போது நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்துட்டு நல்லா மேலே தண்ணி தெளித்து இந்த தட்டை போட்டு மூடிடணும். மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த மாவு அதெல்லாம் வந்து அந்த கொதிப்பில் வந்து சாஃப்டாக வெந்திருக்குங்க. நம்ம தண்ணி தெளிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே வந்து திக்காக ஒரு ஆடை படியும். அந்த ஆடை படியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நல்லா தண்ணி வந்து மேலே குக் ஆகிட்ட அப்புறமா உடனே தண்ணி தெளிச்சிடணும். கூழில் கூட கூழ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி போட்டு நல்லா கூழ் மேலே தண்ணி தேங்குற மாதிரி பண்ணோம்னா அந்த கூழும் வந்து அந்த லேயர்ஸ் வராதுங்க, ட்ரை ஆகாது. ட்ரை ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வருது, வெந்து வருது பாருங்கள். நல்லா அந்த மாவும் இந்த கேரட் பொட்டேட்டோவும் நல்லா வெந்து ஒன்று போல் வரும். இப்போ அதுவே வந்து வேகும் போது உங்களுக்கு வந்து நல்ல உப்ரி ஆகுங்க. நல்ல உப்ரி ஆகி நல்ல இதுவாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அந்த பொட்டேட்டோ டேஸ்ட் தாங்க நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வேகும் போது இந்த மாதிரி நல்லா பபுளாக வரும். இந்த மாதிரி பாருங்க, வெந்த உடனே அந்த மாவு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது வெந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெந்து மாவு வந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து
ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்மெல் வரும். அந்த கம்பும் அந்த சோளமும் அந்த ராகி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்போ அந்த ஸ்வீட் ஸ்மெல் வந்து வரும். இந்த மாதிரி குக் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நம்ம இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே வந்து நல்லா தண்ணி தெளித்து மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டு கொஞ்சம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இதமாக இருக்கிற சூட்டில் நல்லா மீடியமாக போட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு சின்ன பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க இந்த சம்மருக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா சம்மர் தாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல சத்தான உணவு வேணும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் வித் கஞ்சி, இந்த ஸ்டைலில் கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக இப்போ பாருங்க, வெந்த உடனே இப்படி தண்ணி கொட்டிடுறோம். தண்ணி கொட்டிட்டு அந்த கொதிப்பு இருக்கு பாருங்க, வெந்த கொதிப்பு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே தட்டை போட்டு மூடிடுறோம். உங்களுக்கு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.